வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், தென்காசி மாவட்டம் சிவகிரி, தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகபட்சமான வெப்பநிலை ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. 6/12/2024 பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 7ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 6/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 7/12/2024 முதல் 10/12/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 11/12/2024 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 12/12/2024 கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 32 - 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 - 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 6/12/2024 முதல் 10/12/2024 வரை எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வங்கக்கடல் பகுதியில் 6/12/2024 எச்சரிக்கை எதுவும் இல்லை. 7/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9/12/2024 தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10/12/2024 தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 6/12/2024 முதல் 10/12/2024 வரை எச்சரிக்கை எதுவுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மற்றும் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், தென்காசி மாவட்டம் சிவகிரி, தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு,
ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 34 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. 6/12/2024 பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 7ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 6/12/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 7/12/2024 முதல் 10/12/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 11/12/2024 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 12/12/2024 கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 32 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 6/12/2024 முதல் 10/12/2024 வரை எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. வங்கக்கடல் பகுதியில் 6/12/2024 எச்சரிக்கை எதுவும் இல்லை. 7/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8/12/2024 தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9/12/2024 தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10/12/2024 தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 6/12/2024 முதல் 10/12/2024 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மற்றும் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.